நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸும் அப்புறம் கிரிக்கெட் ஜாம்பவானுங்க அப்புறம் சினிமா வந்து பர்சனாலிட்டிஸ் செலிப்ரேட்டிங் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே வந்து விஷ்ணு போகத்துக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு போகத் வந்து கடைசியாக தங்க மெடல் வின் பண்ணலான்னு பார்த்தாங்க. அந்த கடைசி நேரத்தில் வந்து அந்த கடைசி இடத்துல மட்டும் அவர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, அந்த ட்ரைனிங்க்கான ஃபிட்னஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக வந்து தங்க மெடல் அடைஞ்சிருப்பாங்க. அதான் அவங்க வாழ்க்கையோட கனவாகவே இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 100 கிராம் வெயிட் எச்சானனால வந்து அவங்கள வந்து அந்த போட்டியிலேருந்து விலக்கி வச்சுட்டாங்க. ஏன்டா இப்படி விலக்கி வச்சிங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து கேட்டால் ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ்னு சொல்கிறாங்க. ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் எல்லாம் மீற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 கிராமாக இருந்தாலும் சரி, 50 கிராமாக இருந்தாலும் சரி, அவுட்டுனா அவுட்டு தான். போட்டியில் கலந்துக்க முடியாதுன்னா அப்படின்னு சொல்லி வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ கடைசியாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி டியூஸ்டே அப்போ நடந்த போட்டி 50 கேஜி ரெஸ்லிங் போட்டி அப்போ கியூபா நாட்டோட எஸ்லிங் லோப்ஸோட வந்து ரெஸ்லிங் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த